ஹலோ! இன்னைக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபியோட தான் நான் வந்திருக்கேன். அதுவும் இது ஒரு மலேசியன் ரெசிபி. நம்ப ஊர்ல கிடைக்கிற மரவள்ளி கிழங்கு வச்சு எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். வெல்கம் டு சில்ஸ் ரெசிபீஸ் அண்ட் லைஃப் ஸ்டைல் விளாக்ஸ். ஆல்ரெடி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா தேங்க் யூ. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸ் அண்ட் லைஃப் ஸ்டைல் விளாக் பார்க்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் அதுக்கு வந்து ஒரு 1 கேஜி மரவள்ளி கிழங்கு தான் வந்து நான் எடுத்திருக்கேன். அதுவும் இந்த மாரி குண்டு குண்டான மரவள்ளி கிழங்கு நீங்க வாங்குனீங்கன்னா, அதில பேசிக்கா வேர் வந்து இருக்காது. ஸோ வேர் இல்லாம இருந்தா தான் வந்து நல்லா சாஃப்ட்டா நல்லாருக்கும். வேர் இருந்தா அந்த கிழங்கு ஃபுல்லாவே ஒரு மாரி சக்க சக்கையா ஃபீல் ஆகும். ஸோ அதனால தான் வந்து இந்த மாதிரி குண்டான மரவள்ளி கிழங்கா பார்த்து வாங்கிக்கணும். ஸ்கின் எல்லாம் பீல் பண்ணதுக்கப்புறம் நல்லா வந்து இத துருகி எடுத்துக்கணும். நான் வந்து ரொம்ப மெலிசா இத வந்து துருகி எடுத்திருக்கேன். ஒரு 1/2 மூடி தேங்காய் நல்லா பெரிய தேங்காவா பார்த்து எடுத்துக்கிட்டு, அதில நல்லா கெட்டியான பால் வந்து நம்ம எடுத்து வச்சுக்கணும். ஒரு மிக்ஸிங் பவுல்ல வந்து ஒரு 3/4 கிலோ வந்து மரவள்ளி கிழங்கு வந்து நான் துருகி எடுத்திருக்கேன். அது கூடவே வந்து ஒரு 2 முட்டை, அப்புறம் நம்ப எடுத்து வச்சிருக்க இந்த நல்லா திக்கான கோகனட் மில்க் வந்து ஒரு 1 கிளாஸ் வந்து நீங்க அதில ஊத்திக்கலாம். அப்புறம் 150 எம்எல் வந்து இந்த கண்டென்ஸ்டு மில்க்கையும் வந்து ஊத்திக்கலாம். எனக்கு கண்டென்ஸ்டு மில்க்கோட ஸ்வீட்னஸ் பத்தல அப்படின்றதுனால நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சுகர் வந்து ஆட் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து நல்லா கிரேட்டட் சீஸ். நான் வந்து இங்க நார்மல் ப்ராசஸ்டு சீஸ் தான் எடுத்திருக்கேன். நீங்க செடார் சீஸ்க்கு எடுத்தா எடுக்கலாம். பட் மொசரெல்லா சீஸ் மட்டும் வேண்டாம். லாஸ்ட்டா ஒரு 100 கிராம்ஸ் மெல்டட் பட்டரையும் ஆட் பண்ணிட்டு, நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் நீங்க வந்து ஸ்வீட்னஸ் செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஸ்வீட் தேவைப்பட்டுச்சு அப்டின்னா வந்து நீங்க சுகர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடியே அவன் வந்து ஒரு 10 மினிட்ஸ்க்கு 180 டிகிரி செல்சியஸ்ல நான் ப்ரீ ஹீட் பண்ணிக்கிட்டேன். நீங்க எந்த டின்ல பேக் பண்ண போறீங்களோ, அதில கொஞ்சமா பட்டர் கிரீஸ் பண்ணி நீங்க இத ஊத்தி ஒரு 180 டிகிரி செல்சியஸ்ல 40 மினிட்ஸ்க்கு வந்து பேக் பண்ணி எடுத்தா, அது பெர்ஃபெக்ட்டா வந்து பேக் ஆயி வந்துரும். பேக் பண்ணதுக்கப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கண்டென்ஸ்டு மில்க், 2 டேபிள் ஸ்பூன் கோகனட் மில்க்க நல்லா கலந்து அந்த கேக் மேல ஊத்திரணும். அது முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம வச்சிருக்க சீஸ் வந்து கொஞ்சமா கிரேட் பண்ணி அது மேல ஃபுல்லா வந்து நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு, கரெக்ட்டா ஒரு 4 மினிட்ஸ்ல நார்மலா மைக்ரோவேவ் பண்ணி எடுத்தீங்கன்னா, இந்த மாரி கோல்டன் ப்ரவுன் கலர்ல பெர்ஃபெக்ட்டா வெந்து வந்துரும். 10 மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டு, இத அதுக்கப்புறம் கட் பண்ணி நீங்க ஒரு வார்மா சர்வ் பண்ணீங்கன்னா, இதோட டேஸ்ட் வந்து செம்மையா இருக்கும். இதுவரைக்கும் இந்த மாதிரி ஒரு ரெசிபி நீங்க ட்ரை பண்ணியிருக்கவே மாட்டீங்க. ரொம்பவே டிஃப்ரெண்ட்டா இருக்கும். இதோட டேஸ்ட் பார்த்தீங்கன்னா, நல்லா சீஸியா, சூவியா செம்மையா இருந்துச்சு. ஸோ இத ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி நியூ நியூ ரெசிபி, வ்ளாக்ஸ் பார்க்கறதுக்கு என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.